கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்பது கும்பகோணம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்நிலையில் திமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாட்களில் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதி அளித்தார். இந்த நிலையில் 1500 நாட்கள் ஆகியும் இதுவரை கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படவில்லை. ஏமாற்றம் அடைந்த புதிய மாவட்டம் கோரும் போராட்டக் குழுவினர் இன்று திருவிடைமருதூரில் உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன், கும்பகோணத்தில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ். கல்யாணசுந்தரம், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு க. அன்பழகன் ஆகியோர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறை இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 300-க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் கும்பகோணம் திருவிடைமருதூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.